சிவகார்த்திகேயனுக்கு லாஸ்டா ஒரு மூவி வந்தது. இப்ப லாஸ்டா ஒரு மூவி இப்ப நாங்க பார்த்தோம், மறந்துட்டேன். தாய் கிழவி. தாய் கிழவி அது ஒரு நடிக்கவே இல்லை. ஐயோ ஐயோ, எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா, நானே அக்காவுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. போங்க. எடிட் பண்ணி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஏன் சிவகார்த்திகேயன்? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். உங்க பேரு? ஹரிணி. ஹரிணின்ற ஹாஹான்னு சிரிச்சே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? சரி ஓகே, இப்படி வாங்க. பிரேம் விட்டு உள்ள வாங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. என்னடா அது வித்தியாசமா இருக்கு. ஆட்டோ திருப்புனா வந்து அது என்ன கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி தலையில கடிச்சு கட்டினது கொரியன் ஆயிடுவானுங்களாம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஜெம் சினிமா சேனல் வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். வணக்கம்டா புள்ள. அதாவது வந்து இன்னைக்கு எதை பத்தி நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துருச்சு. அதாவது மாற்றம்னா எதோ சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவனால வந்து டிஎம்கே மட்டுமே ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ மாற்றமா வந்து டிவிக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. டிவிகே கட்சி தலைவரை பத்தி நான் பெருசா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் சினிமால ஒரு டாப்ல இருக்கிற ஒரு ஆக்டர் தான். இப்போ அவர் வந்து சிஎம் ஆனதுனால கண்டிப்பா வந்து இது மாதிரி படம் நடிக்க போறதில்ல. அதே டைம்ல அவரோட பிளேஸை வந்து யார் இங்க ஃபுல்ஃபில் பண்ண போறா அப்படின்றது தான் நான் சொல்றதுன்றதை தாண்டி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போயிடலாமா? நானும் என்னோட கேமராமேன் உதயாவும் இங்க இருக்கோம். ஓகே உதயா, வாங்க கேட்டலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரு? பேரு கிரிதரன். கிரிதரன். உங்க பேரு? துளசிராம். உங்க ரெண்டு பயங்கரமான தோஸ்தா இருக்கு. பேரு சொன்னோடனே இங்கிட்டு கை கட்டிடுறாரு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சரி ஓகே. அதான் நம்ம தமிழ் சினிமால வந்து இப்போ வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு இல்லையா? இப்போ வந்து அவர் ஏற்கனவே வந்து டாப் மோஸ்ட் ஆக்டரா இருக்கு. இப்போ அந்த இடத்த வந்து யார் ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா வந்து சூர்யாவா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க யார் வருவான்னு நினைக்கிறீங்க? சூர்யா. நீ இவரு சூர்யாவா? ஓகே. இது கட்டுனா கொரியன் அறிவியா? என்னடா அது வித்தியாசமா இருக்கு. ஆட்டோ திருப்புனா வந்து அது என்ன கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி தலையில கடிச்சு கட்டினது கொரியன் ஆயிடுவானுங்களாம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து விஜயோட பொசிஷன் வந்து யார் எடுப்பான்னு நினைக்கிறேன்? தனுஷ். விஜய் வந்து சிஎம் ஆயிட்டார்ல, அவர் மேல படம் நடிக்க மாட்டாரு. இனிமேல் யார் வந்து அடுத்த தளபதியா இருப்பான்னு நினைக்கிறேன்? சிவகார்த்திகேயன். உங்க பேரு? ஹரிணி. ஹரிணின்ற ஹாஹான்னு சிரிச்சே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? சரி ஓகே, இப்படி வாங்க. பிரேம் விட்டு உள்ள வாங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. இனிமேல் அடுத்த தளபதியா வந்து யார் இருப்பா சினிமால? அடுத்த தளபதி வந்து யாருமே ஆக முடியாது. அவர் ஈக்குவலுக்கு வந்து யாருமே போக முடியாது. விஜய்னா விஜய் தான். அந்த சிவகார்த்திகேயன், சிம்பு அவங்க எல்லாம் அவங்க பொசிஷன்ல இருக்கட்டும். அவர் பொசிஷன் யாராலையும் போக முடியாதுல்ல. யாரும் ஃபில் பண்ண முடியாது. யாருமே ஃபில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் போல யாரும் வர முடியாது. எனக்கு பிடிக்கும், ஆனா அவர் போல யாரும் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. கண்டிப்பா பிஆர் தான் பண்ணுவார். பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன். தலதான் சொல்லக்கூடாதா? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். தனுஷ். விஜய் சேதுபதி. அண்ட் சிவகார்த்திகேயன். ஓகே, என்ன பண்றீங்க மகா? நான் படிச்சிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? வந்து மெடிக்கல் அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட். சரி ஓகே, தெரியாது. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிட்டார்ல, இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு. இனிமேல் அடுத்த தளபதி வந்து தமிழ் சினிமால யாரா இருக்கும்? சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு கருப்பு நடிச்சிருக்காரு. ஆனால் அது ஆஃப் அன் ஹவர் வந்து மூவி பண்ண மாட்டார். லைக் 2 years ஒன்ஸ் இல்லை ஒரு 1 year ஒன் தான் மூவி வருது. அதெல்லாம் இப்போ பெரிய ஹிட்டும் ஆகுது லைக் முன்னாடி. ஆனால் இப்போ வந்து லைக் நல்லா மூவிஸ் தராரு. ஸோ ஆனால் வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து
எஸ்கேவும் பண்றாரு, எஸ்கே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு லைக் பிரதீப் ரங்கநாதனும் பண்ணிட்டு இருக்காரு. லைக் அவரோட எல்லா மூவியுமே 100K +ல போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த இடத்த இப்போ பிடிக்க முடியாது, விஜய் இடத்த பிடிக்க முடியாது. நான் அவர் தான் தளபதி தான், எப்பவுமே தளபதி தான். அதே அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. தலைவரும் படம் கொடுத்துதான் இருக்காரு, ஒரு முறையும் ஹிட் கொடுத்துதான் இருக்காரு. ஏன் தளபதினு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார் தான், அதை கொடுத்துனே இருக்காரு. சூர்யாவும் அதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணா ஒரு தடவை நல்ல ஸ்கிரிப்ட் எடுக்க சொல்ல அவ்வளோ மேலே வரலாம், நல்ல ஹிட் கொடுக்கலாம். இப்போ நல்ல கமர்ஷியல் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தேவையில்லாம அவருக்கு ஒரு தேவையில்லாம நெகட்டிவிட்டி இருக்கு, அது இல்லாமல் ஹேட் பண்ணாம மாதிரி கொடுத்தா நல்ல படம் அவரும் கொடுக்கலாம். அதே மாதிரி தனுஷும் ஒரு படம் நல்ல ஸ்கிரிப்ட்லாம் டிஃப்ரெண்டாக பண்றாரு, அவரும் வரலாம். ஓகே, எதனால சூர்யா? இப்போ கருப்பு படம் வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, அதனால அவர் தான் அடுத்த. கருப்பு படத்துல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? பாட்டு நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, அதனால அடுத்த தளபதி வந்து சூர்யா தான். ஓகே ப்ரோ. ஏன்னா வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு, இப்போ நடிச்சுட்டு வராரு. ஓகே, அது சூர்யாவா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா சூர்யா ஃபேன் தான். ஓகே, சூர்யா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு பேர் சொன்ன மாதிரி டக்குன்னு அங்கிட்ட காட்டிடுறாரு, அங்கிட்டு போங்க அப்படின்றாரு. அவங்க ஏன் தனுஷ்? தனுஷ் வந்து வெறித்தனமா அடிப்பாரு, எல்லா படத்திலும் தனுஷ் தான் வெறித்தனமா இருப்பாரு. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். விஜய்க்கு அடுத்துனா தனுஷ் தான். விஜய்க்கு அடுத்து தான் தனுஷ் தான். அப்ப அடுத்த தளபதி வந்து தனுஷ் தான். தனுஷ் எதனால? துப்பாக்கியை கையில கொடுத்ததுனாலயா? அதனாலயும் அவரை நம்பி தானே கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா பண்ணுவார். அவர் நல்லா பண்ணுவாரு. நீ யாரு ஃபேன்? சிவகார்த்திகேயன். அப்ப இனிமேல் வந்து சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதியா? அப்படின்னு சொல்ல முடியாது, அவரோட பொசிஷன்ல அவர் இருப்பார். அவரோட பொசிஷன்ல அவர் இனிமேல் இருப்பார்னு நினைக்கிறேன். இனிமேலும் வந்து யாரு படத்தை வந்து மக்கள் விரும்பி பார்ப்பாங்க? விஜய்னா அவங்களுக்கு டக்குனு விஜய் படம் அப்படின்னாலே படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, டிக்கெட் போட்டுருவோம்ல. அந்த மாதிரி அந்த பொசிஷன்ல யார் இருப்பா? இப்ப வந்து ரொம்ப அதிகமா இது அது பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அடுத்த தளபதி. பிரதீப் அப்படி சொல்லனா இல்லையா? அவர் வந்து அவர் படம் இப்ப எல்லாரும் பாக்குறாங்கல்ல அதிகமா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நீங்க பாத்தீங்களா? எல்லா படம் பாத்தீங்க? எல்லா படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே, ஹரிணி சொல்லியிருக்காங்க அடுத்த தளபதி வந்து பிரதீப் ரங்கநாதன். சரி, ஓகே, அவங்க படம் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க, அதானே? இப்போ நம்ம விஜய் படம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நம்ம வந்து இப்போ எப்படியும் டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனா வந்து யார் இருப்பா தமிழ் சினிமாவில்? இதுக்கப்புறம் விஜய் தலை. நீங்க தலை ஃபேனா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா தலைன்னு சொல்றப்ப எனக்கு கண்டுபிடிச்சிருந்தாரு. எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, அப்ப நம்மள தலை தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதனால பிரதீப் ரங்கநாதன்? அவரோட இது எல்லாமே இப்போ நம்ம இருக்க ஜென்சி ஜெனரேஷன் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஓ, ஓகே, அதனால பிஆர் தான் அடுத்த தளபதி. கண்டிப்பா. ஓகே, எதனால தனுஷ்? நடிப்பு அரக்கன் தனுஷ் தானா? தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுதுங்க சொன்னாலே. ஏன் நடிப்பறக்கன்னு ஒருத்தர் கிறுக்குன்னு சுத்துவாரா? காணனா? ஓகே, சொல்லு. தனுஷ். தனுஷ். எதனால தனுஷ்? தனுஷ்னா படம் நல்லா இருக்கும். நடிப்பு அரக்கனாலே தனுஷ் தான். அசுரெல்லாம் பாத்திரீங்களா? பாத்துருக்கேன், அதான் சொல்றேன். அதனால தனுஷ் தான் அடுத்த விஜயோட இடத்த வந்து ஃபில் பண்ண போறது வந்து தனுஷ். தனுஷோட படத்துல உனக்கு எந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்? இது வடச்சென்னை. வடச்சென்னை. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல, ராஜம் பொண்டாட்டிடா நானு. எப்படி உனக்கு வந்து தனுஷ் ஹார்ட் பீட் லேப்டாப் அது வேற ஒருத்தவனா தருங்க, அவனுக்கு கொண்டு வர அப்புறமா கூட்டு வரியா? அது வரைக்கும் நான் இங்கே இருக்கணும். அது உங்க இஷ்டம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போய் படம் பாரு, நல்லா இருக்கு. என்ன படம்? கருப்பு. கருப்பு படம் பாக்கணுமா? ப்ரீ ப்ரமோஷன் பண்றான், எல்லாரும் கருப்பு படம் பாருங்க. அடுத்த தளபதி வந்து தனுஷ் தான். தனுஷ். ஓகே, அண்டிசி எதனால விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன்? அவங்கதான் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட படம் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, விஜய் சேதுபதியோட பெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? சிவகார்த்திகேயனோட பிடிச்ச படம்? தலைவன் தலைவி. தலைவன் தலைவி. சிவகார்த்திகேயனுக்கு லாஸ்டா ஒரு மூவி வந்தது. இப்ப லாஸ்டா ஒரு மூவி இப்ப நாங்க பார்த்தோம், மறந்துட்டேன். தாய் கிழவி. அது ஒரு நடிக்கவே இல்லை. ஐயோ ஐயோ, எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? நானே அக்காவுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. போங்க. எடிட் பண்ணி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இவனை எடிட் பண்ணிட்டுமா? இதெல்லாம் அப்படியே நான் போடுவேன், யோசிக்கவே மாட்டேன். இப்போ வந்து ஒண்ணு சிவகார்த்திகேயன், இல்லைன்னா விஜய் சேதுபதி. ஓகே, அக்கா சொல்லிட்டாங்க. ஓகேக்கா, ஏன் சிவகார்த்திகேயன்? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல,
என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நானே பயந்துருக்கேன். போடலாம் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சிவகார்த்திகேயன். எதனால சிவகார்த்திகேயன்? தனுஷ்க்கு வந்து ஏற்கனவே நிறைய மார்க்கெட்டிங் கொஞ்சம் இதுவா, அப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மேபி சிவகார்த்திகேயன். அடுத்த தளபதி வந்து சிவகார்த்திகேயனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இது ஐயோ அமரன் படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நான் காமனா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி படங்கள் வந்து விரும்புறாங்க? ஏன்னா இப்போ கண்டென்ட் பேஸ்டா போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூர்யா நடிச்சது எல்லாமே கண்டென்ட் பேஸ்டு. அந்த படம் யாருமே வந்து பார்க்கல இல்லையா? இப்போ வந்து கமர்ஷியலா எடுத்திருக்காரு. அப்ப தமிழ் ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் படங்கள் பார்ப்பாங்க. அவங்க மோஸ்டா இந்த மாதிரி இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வரது, ஃபேமிலிஸ் ஆடியன்ஸ் போட்டு சென்டிமெண்டா பண்றது எல்லாம் அதை எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நிறைய மூவி நல்லாவே வந்திருக்கு. இப்போ ரெட்ரோலாம் நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். இப்போ வந்து மலையாள மூவிஸ் மாதிரி கண்டென்ட் பேஸா பாக்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. லைக் என்டர்டைன்மெண்ட் தான் பாக்குறாங்க. போனா ஒரு 3 hours போறதே தெரியக்கூடாது. லைக் வந்து நாங்க ஒரு half an hour இருக்க மாதிரி இருக்கணும் ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. வந்துட்டு லைக் ஜாலியா இப்போ பிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவர் ஃபுல்லாவே வந்துட்டு லைக் ஃபைட்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அவர் ஃபுல்லாமே வந்துட்டு ஜாலியாக இருக்காரு, என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அப்கமிங் டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு லைக் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்தாங்கன்னா அது நல்லா போகும் படம். ஓகே, தேங்க்யூ.